ஓர்பத்தில் வளர்க்கணும். ஓர்பத்தில் வளர்க்காத வளர்ப்பும். ஓர்பத்தில் வளர்க்காத அப்படின்னா என்ன? 10 வயசுல பிள்ளைய சரியா வளர்க்கலைன்னா அதுக்கப்புறம் நீங்க வளைச்சாலும் வளையாது. முதல் 10 வயசுக்குள்ள பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்தில் என்ன பண்ணிடணும்? வளர்த்து கொண்டு வரணும். ஆமை சூத்திரதாவும் ஓர்பத்தில் வளர்க்காத வளர்ப்பும் ஈர்ப்பத்தில் கற்காத கல்வியும். 2வது 10 என்ன பண்ணிடணும்? ஆமா, படிப்பு இன்னைக்கு 20 வருஷம் உடையாந்துருது சோதரம். 2வது 10க்குள்ள என்ன பண்ணிடணும்? படிக்க வேண்டியதெல்லாம் என்ன பண்ணிடணும்? படிக்கணும். அதுல படிக்கலைன்னா அந்த காலம் வீணா போயிடும். அதனால ஈர்ப்பத்தில் கற்காத கல்வியும் மூப்பத்தில் செய்யாத விவாகமும். சோத்திரம். மூப்பத்தில் என்ன பண்ணிடணும்? விவாகத்தை பண்ணிடணும். சோத்திரம். 30 தாண்டி 35க்கு போய் 40ல் போய் பெண்ணை பாரு ஆணை பாருன்னா என்னத்தை பார்க்க? சோத்திரம். 30 வயதுக்குள்ள என்ன பண்ணிடணும்? இதெல்லாம் 8 உலகத்துல இருக்கு. நமக்கு பைபிளுக்கு ஒத்து வர்ற மாதிரி என்ன பண்ணியிருக்கிறேன்? அதை 10 மாத்தி இருக்கிறேன். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமை சோத்திரம். மூப்பத்தில் செய்யாத விவாகமும் 40ல் பெறாத பிள்ளையும். சோத்திரம். 40 வயதுக்குள்ள என்ன பண்ணிடணும்? பிள்ளையை பெற்றெடுக்கணும். 5-10ல் தேடாத செல்வமும். 50 வயசுக்குள்ள என்ன பண்ணிடணும்? சம்பாதிச்சிடணும். 50க்கு அப்புறம் போய் நான் சம்பாதிக்கிறேன்னா காலத்தை விட்டுட்டு ஒன்றும் செய்ய முடியாது. 50 வயசுக்குள்ள என்ன பண்ணணும்? சம்பாதிக்கணும். ஆர்ப்பத்தில் பங்கிடாத பொருளும். 60 வயசு ஆயிடுச்சுன்னா பிள்ளைகளுக்கு என்ன பண்ணிடணும்? பங்கிட்டு கொடுத்துடணுமா. சோத்திரம். இதை செய்யாததுனால சோத்திரம் பிள்ளைகளை அடிச்சுக்கிட்டு என்ன பண்ணுது? சாகுது. எவ்வளவு பஞ்சாயத்து வருது. ஆனா 6-10லயே என்ன பண்ணிடணும்? பங்கிட்டு கொடுத்துடணும். இந்தா மூத்த மகனுக்கு இது, மூத்த மகளுக்கு இது, இளைய மகனுக்கு இது, இளைய மகளுக்கு இது அப்படின்னு என்ன பண்ணிடணும்? 6-10லயே என்ன பண்ணிடணும்? பங்கிட்டு கொடுத்துடணுமா. சோத்திரம். எப்பா இப்படியெல்லாம் சொன்னா அவங்கள்ட்ட கஞ்சி குடிக்க முடியாது, நம்மளை பந்தாடிரும் அப்படின்னா உயில எழுதி வச்சிருங்க. 10 இடத்துல உயில எழுதி வச்சு எப்படியாவது நான் செத்ததுக்கு அப்புறம் என் பிள்ளைய கையில என்ன பண்ணிருங்க? சேர்த்துருங்கப்பா அப்படின்னு என்ன பண்ணணும்? செய்யணும். செய்யலைனா பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? ஆமா, அப்பா எழுதி கொடுத்துருக்கிறாருப்பா, இந்த மாதிரி எழுதி வச்சிருக்கிறார், நம்ம அதன்படி என்ன பண்ணிட்டு போயிடும். அதுக்கப்புறம் பிள்ளைகள் மறு பேச்சே பேச முடியாது. உயிரோட இருந்தா நம்மளோட சண்டை ஓடும். நம்ம தான் காலம் முடிச்சு கடந்து போனதுக்கு அப்புறம் தானே உயிர் வந்து சேருது. ஓ அப்பா இப்படியெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறார், எழுதி வச்சிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடணும். சோத்திரம். 60 வயசுல இருந்து சோத்திரம் என்னத்தை எழுதி வைக்க ஒன்றும் இல்லைங்கிறீங்களா? அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. ஏதாவது இருந்தா என்ன பண்ணிடணும்? எழுதி வச்சிடணும். சோத்திரம். எப்ப நமக்கு காரியம் என்ன நடக்கும்னு தெரியாது. அதான் ஆர்ப்பத்தில் பங்கிடாத பொருளும் ஏழ்பத்தில் செய்யாத யாத்திரையும். 7-10 என்ன பண்ணணுமா? உலகத்துல புனித யாத்திரையா சாகிற வரைக்கும் எல்லாம் சுத்திட்டு வந்துருவோம்டா, புனித நதிகளுக்கு போவாங்கல்ல, அந்த யாத்திரையை அவங்க சொல்றாங்க. நம்ம தேவ சமூகத்துல இதை விட அதிகமா என்ன பண்ணிடணும்? எல்லா கூட்டங்கள், எல்லா கன்வென்ஷன், ஆமா அங்க நடக்குது இங்க நடக்குது, எல்லாம் போய் என்ன பண்ணிடணும்? தேவ சமூகத்துல நல்லா என்ன பண்ணிடணும்? ஆயத்தமாயிடணும். 8-10 சாவாத சாவும் பயனற்றது. 8-10 அதாவது நம்ம 8-10 80 சாவாத சாவும். ஆமா 81 தாண்டி போயிட்டு இருக்குன்னு பெருமை பாராட்ட முடியாது. சோத்திரம். வேதம் தெளிவா சொல்லிருச்சு. ஒரு மனுஷனுடைய ஆயுசு 70, பலத்தின் மிகுதியினால் அதற்கு மிஞ்சினது எல்லாருக்கும் சஞ்சலமும் வருத்தமும் வேதம் சொல்லிருச்சு. அல்லேலூயா. இது அந்தந்த வயசுல செய்யலைனா அது பயனற்றதா. முதல் 10ல வளர்க்கல பயனற்றது போயிரும், படிக்கல பயனற்று போயிரும், விவாகம் பண்ணல பயனில்லாமல் போயிரும், பிள்ளைகளை பெறல பயனில்லாமல் போயிரும், 5-10 செல்வம் சேர்க்கலைனா பயனில்லாமல் போயிரும், 6-10 பொருள் சேர்க்கலைனா பயனில்லாமல் போயிரும், 7-10 ஆமை சோத்திர தேவ சமூகத்துல இன்னும் அதிகமா என்ன பண்ணணும்? யாத்திரை அப்படின்னா சோத்திர தேவ சமூகத்துல கூடுவதற்காக என்ன பண்ணணும்? அதற்காய் பிரயாசப்படணும். 8-10 சாவாத சாவும் பயனற்றது. உலக மனுஷன் எவ்வளவு படிச்சு வச்சிருக்கிறாங்க பாரு. அல்லேலூயா. அவங்க 8 64 வேலையை முடிச்சுட்டாங்க. உலகத்துல சொன்ன பழமொழி 8 பிரிச்சு 64 அவன் என்ன பண்ணிடணும்? போய் சேர்ந்துடணும். ஆனா நம்ம பைபிள்ல 80ன்னு சொன்னதுனால 10 பிரிப்போம் அப்படின்னு பாஸ்டர் சொன்னேன். பரவாயில்ல, கரெக்டா இருக்கு, நம்ம பைபிளுக்கு என்ன பண்ணுது? ஒத்து வருது அப்படின்ட்டார். அல்லேலூயா. அதனால நீங்க எந்த 10 இருக்கீங்கன்னு பாத்துக்கங்க. இப்ப நீங்க எந்த 10 இருக்கிறீங்க?
ஆமை சோத்திரம். அந்த 10க்குரிய வேலை என்னவனுங்க செய்யுங்க. கர்த்தர் நல்லவரா இருக்கா. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.